ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 19 மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கும் பிரிஸ்பேன் ஹீட்டுக்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கான என்னென்ன பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக எடுக்கலாம், அதே மாதிரி கேட்டகரி வைஸ் எந்தெந்த பிளேயரை லோ பிக் பிளேயரை வந்து பிக் பண்ணலாம், அதே மாதிரி எந்தெந்த பிளேயருக்கு சிவிசி ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட், இதில் எந்தெந்த பிளேயர் எப்படி விளையாண்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இதில் மொத்தமாக 61 மேட்சஸ் விளையாண்டதில் 31 ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் வின் பண்ணவங்க 29 வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிலோ ஸ்கோர் வந்து 150 கீழேயுமே 17 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, 150 to 169, 170 to 189 16 டைம்ஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறவங்க வந்து ஒரு ஸ்கோர் நல்ல ஸ்கோர் ஸ்கெட் பண்ணியிருக்கிறாங்க. சேசின் ரீசெண்டான மேட்சஸில் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கு. 160 to 170 ஆவரேஜ் ஸ்கோராக இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 224, லோ ஸ்கோர் வந்து 90 வந்து இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்கே நடந்த லாஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட் வந்து 138 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அதை சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து 142 ரன்ஸ் அடிச்சு 2 விக்கெட்டில் வந்து வின் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பெரிய அளவுக்கான ஸ்பின் இம்பாக்ட் இல்லை, அதனால அவங்க ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு முந்தின மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட் 172 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஆனால் சிட்னி தண்டர்ஸால் பண்ண முடியல, ஏன்னா ஸ்பின்னு வந்து விக்கெட் ஃபால் வந்து இருக்கிற பட்சத்தில் இங்கே சேசிங் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சோட ஸ்பின்னர் 13 விக்கெட்டும் ஃபேஸஸ் 53 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர் 7ம் செகண்ட் இன்னிங்ஸில் 6ம் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து போத் இன்னிங்ஸ்லையும் நல்ல விக்கெட் வந்து இங்கே எடுத்திருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஆஃப் ஸ்பின்னரும் லெக் ஸ்பின்னரும் இங்கே விக்கெட் ஃபால்ஸ் வந்து டோட்டல் மேட்சஸில் நிறையவே எடுத்திருக்கிறாங்க. வெட்டிவெட் மேட்சஸ் பார்க்கும்போது 20 மேட்சஸ் பிளே பண்ணதில் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து 7 வின் பண்ணி 13 லாஸ் ஆகிருக்கிறாங்க. இவங்க 13 வின் பண்ணி 7 லாஸ் ஆகிருக்கிறாங்க. கிரவுண்டை பொறுத்தவரை 61 மேட்சஸ் பிளே பண்ணதில் 28 வின் பண்ணி 33 லாஸ் ஆகிருக்கிறாங்க. இவங்க 3 வின் பண்ணி 6 மேட்ச் லாஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பக்கமும் இருக்கு. ஆனால் இப்போ அவங்க டீமோடைய இது வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகவும் ஆயிருக்கு. பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும் சேம் லெவலில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை மேக்ஸிமம் ஈக்குவல் டீமாக பிரித்து போடுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக பிளேயரோடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த வென்யூவில் நிறைய பிளேயருக்கு நல்லா இருக்கு. ஸோ ட்ரீம் டீம் ஆப்ஷனுக்கும் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதுல இருந்து நல்ல பிளேயர்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். மேக்ஸிமம் பிரிஸ்பேன் ஹீட்டில் பொறுத்தவரை அநேகமாக மைக்கேல் நேசர் வந்து டீமுக்குள்ளே வருவார். அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பிளேயரை வேணா மேபி மாற்றலாம், இல்லைனா சேம் லைனப்போட தான் போவாங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் டான் லாரன்ஸ் வந்து டீமுக்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேபி பவுலிங்கில் வந்து ஒரு சேஞ்சஸ் வேணா யாராவது பண்ணலாம், இல்லைனா சேம் லைனப்போட தான் இவங்களும் போவாங்க. பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணுற பிச்சு. ஃபேசர்ஸ் வந்து பவுன்ஸ் நல்லா போடுறவங்களுக்கு இது நல்லா சப்போர்ட் ஆகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு மிட் ஓவருக்கு போன பிறகு நல்ல சப்போர்ட் ஆகிறதுக்கான பிச்சும் இருக்கு. ஆஃப் ஸ்பின்னரும் இங்கே நல்லா போட்டு விக்கெட்டும் எடுத்துருக்குறாங்க. மிட்டு இதில் வர பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. சேசின் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இங்கே 170க்கு மேலே போயிருச்சுன்னா, இங்கே 170 180 வருதுன்னா இங்கே கண்டிப்பாக டஃப்பான கண்டிஷனுக்கு அந்த பிச்சானது போயிடுது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இங்கே நல்லாவும் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இங்கே நடந்த ரீசன்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா பவர் பிளே பொறுத்தவரை மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் போயிருக்கு. இது 2 இன்னிங்ஸுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்லையும் இருக்கு. இப்போ ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னஸாக இருக்கிறாங்க. வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டக்கெட்டுக்கும் போகலாம், இல்லை வெப்ஸ்டரும் வரலாம். ஸோ இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்க மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மேட்சோடைய சினரியோ என்னென்ன மாதிரி போகும், ட்ரீம் டீம் ஆப்ஷன் யாருக்கு இருக்கு, கிராண்ட் லீக்கு எந்த பிளேயரை ரிஸ்காக எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மேட்சை பொறுத்தவரை நல்ல வென்யூ ப்ராக்ரஸ் வச்சு பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே வச்சிருக்காங்க. ஸ்டாய்னஸ் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணுறாருன்னா இந்த பிச்சுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் விக்கெட்டும் எடுப்பார், அடுத்து போய் ரன்னும் ஸ்கோர் பண்ணி
ட்ரீம் டீம் வர அதிகமான வாய்ப்பு இருக்கு. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வின் ஆகுதுன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேருமே இந்த மேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இந்த மேட்ச் நல்ல பெருசாக விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நல்ல பாயிண்ட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க கண்டிப்பா நல்ல ஒரு பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. வென்யூ ப்ராக்ரஸ் படி பார்த்தா ஸ்டாயினிஸ் நல்ல பேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மேக்ஸ்வெல் இந்த மேட்சுக்கு பண்ண வாய்ப்பு இருக்கு. அவர் ஓவரும் போடுவார், ஆஃப் ஸ்பின்னருக்கு நல்ல சப்போர்ட்டும் ஆயிருக்கு. ஸோ அவர் விக்கெட் எடுக்கவும் அந்த இடத்துல வாய்ப்பாக இருக்கும். ஸோ பேட்டிங் இதில் இந்த மேட்ச் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வாய்ப்பு இருக்கு. மெல்போர்னுக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா இந்த 2 பேரையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ரிஸ்காக போறீங்கன்னா இதுல இருந்து ஒருத்தங்களை எடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த மேட்சை பொறுத்தவரை மேக்ஸ்வெலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இந்த மேட்ச்ல வந்து நியூ என்ட்ரியா மைக்கேல் நெசர் வராங்க. இப்போ இவர் மேக்சிமம் ஒரு ட்ரீம் டீம் வருவார். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவங்க டீம்ல வந்து ஆல்ரவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கிற ஒரு பிளேயர் தான். இந்த கேட்டகரி பொறுத்தவரை இதில் எந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவியர் ஃபர்ஸ்ட் ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு. மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வருவார். அப்படி இவர் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆறாருன்னா எந்த பிளேயர் வருவாங்கன்னு அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். மைக்கேல் நெசர் எந்த மாதிரி வருவார் அப்படின்னா நம்ம பிரிஸ்பேன் ஹீட் வந்து வின் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ட்ரீம் டீம் பிக்கா வருவார். 25 to 50 கேட்டகரிக்குள்ள தான் அவர் வருவார். ஒரு சிவிசி அளவுக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 1. 2வது மெக்ஸ்வெனி. இப்போ நீங்க இதுல இருந்து எடுக்கிறதா இருந்தா இந்த 3 பேரையுமே எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுல இருந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா இதுல நீங்க சிட்டில் எடுத்தீங்கன்னா இவர் ட்ரீம் டீம் மேக்சிமம் வர வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் ஆகிற பிச்சு தான். அப்படி இவர் ஃபெயிலியர் ஆகிறாருன்னா எந்த பிளேயர் வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வருவார் அப்படிங்கிறத நான் அடுத்த கேட்டகரியில சொல்றேன். ஸோ இப்போ வர பாத்தீங்கன்னா இதுல ட்ரீம் டீம் பிளேயரா நீங்க சேவியரை ட்ரை பண்ணலாம். சேவியர் மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வருவார். அப்படி அவர் ஃபெயிலியர் ஆகிறாருன்னா இன்னொரு பிளேயரை நீங்க மாத்தி எடுக்கிற மாதிரி கட்டாயம் வரணும். ஆனால் இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க உறுதியா ட்ரீம் டீம் வருவாங்க. நீங்கள் மெக்ஸ்வெனியை வந்து மேக்ஸிமம் வென்யூ ப்ராக்ரஸ் நல்லா இருக்கு. ஸோ அதனால நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். இவர் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னா மெல்போர்ன் ஸ்டாருக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா இவரை நீங்கள் ஒரு பிளேயராக எடுத்தால் போதும். இதே இதை நீங்கள் பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா சிவிசி அளவுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 3 பிளேயர் ட்ரீம் டீம் உள்ள உறுதியாக வர வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் சிட்டில் ட்ரீம் டீம் வருவார். அப்படி வராட்டி அவர் ஃபெயிலியர் ஆறாருன்னா எந்த பிளேயர் வருவாருன்ட்டு நான் அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். இப்போ இந்த கேட்டகரியில் இத்தனை பிளேயர் பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்க. இந்த பிளேயிங் லெவலில் இவ்வளோ பிளேயர் இருந்தாலே இந்த செக்ஷனில் இருந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு சி இல்லைன்னா விசி உறுதியாக இந்த இடத்துல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதுலேயும் இவர் இந்த மேட்ச் விளையாடல, பியர்சன் அனேமா விளையாடல. ஸோ இப்போ இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ட்ரீம் டீம் ஆப்ஷன் லோ பிக்ல இருந்து எடுக்கிறதா இருந்தால் மன்ரோக்கு இருக்கு. இது 1. அடுத்து பார்த்தீங்கன்னா டக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா மட்டும் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா கூட நீங்க ரிஸ்கா லீவ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேவியர் வந்து ஃபெயிலியர் ஆகுறாருன்னா இவர் ஸ்பென்சர் ஜான்சன் ட்ரீம் டீம் வந்துருவாரு. இந்த மேட்சை பொறுத்தவரை இவங்க டாமினேட் பண்ணா மட்டும்தான் சேவியரும் ஜான்சனும் வருவாங்க. இல்லைன்னா இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க வராம கூட போயிடலாம். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க ரென்ஷா வால்டர்ல இருந்து ஒருத்தங்க உறுதியா வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ரென்ஷா இருக்கிறதுக்கான வாய்ப்பு 50% இருக்கு. இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க வருவாங்க, பிளேயர் அடியா ரொட்டேஷன் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க மன்ரோவை ட்ரை பண்ணுங்க. இந்த மேட்ச் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு. மன்ரோ இவர் டக்கெட் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை அவருக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்தவரை. ஸோ அவரை நீங்க செகண்ட் இன்னிங்ஸ்னா கூட கிராண்ட் லீக்கு ரிஸ்கா லீவ் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ பண்டன் மன்ரோல இருந்து ஒருத்தங்க உறுதியா வருவாங்க. ஒரு இதுல பண்டனை ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து
ரென்ஷா வால்டர்லேருந்து ஒருத்தங்க உறுதியாக வருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் ரென்ஷாவுக்கு இது பண்ணலாம். அப்படி அடுத்த ஒரு டீம் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் வால்டரை ட்ரை பண்ணலாம். ஸ்பென்சர் ஜான்சன் இல்லைனா சேவியரில் ஒருத்தங்க உறுதியாக வருவாங்க. இந்த மேட்ச் வந்து எப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து மாறி மாறி தான் வருவாங்க. ஸோ பிளேயர்ஸ் டீம் கொஞ்சம் நிறைய போட்டு தான் இந்த மேட்ச்சில் வந்து பிளேயரை பிடிக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து பிளேயர்ஸோடைய டபுள் இது வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு பிச்சுக்கு ஆப்டான பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க. இவர் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணுவார். இவரும் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கும். டக்கெட் பேட்டிங் நல்லா பண்ணுறாங்க. மன்ரோ இவங்க 2 பேரில் ஒருத்தவங்க வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வர்றப்போ உங்களுக்கு அந்த பிளேயர் வந்து டீம் கொஞ்சம் நிறைய போட்டு தான் பிளேயரை பிடிக்கிற மாதிரியான கண்டிஷன் இந்த மேட்ச்சில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மன்ரோவை இந்த இடத்துல எடுங்க. வெப்ஸ்டரையும் ட்ரை பண்ணிங்கன்னா பண்டனை விட்டுறலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரென்ஷா வால்டரில் இப்போ நீங்கள் ஹீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்தால் 2 பேரையும் எடுக்கலாம். ஆனால் இவரை லீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் பிளேயரை விட்டு விட்டு ட்ரை பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் இப்போ பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. மேக்சிமம் 4 பேர் கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேஷன் வைஸ்லையும் பிளேயரை இது பண்ணி ட்ரை பண்ணுங்க. மேக்சிமம் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த மேட்ச் நல்லா போட ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா சேவியர் நல்லா போட்டுருவார். சரி, இப்போ இந்த கேட்டகரியில பிரஸ்டீஜ் உள்ள வர்றாங்க அப்படின்னா இந்த 4 பேர்ல இருந்து கண்டிப்பா 2 பேர் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இதுல இருந்து இவர் இல்லை அப்படின்னா ஒருத்தங்க உறுதியா வருவாங்க. அது எப்படி வருவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இவருக்கு தான் இருக்கு, சாம் ஹார்ப்பர். டபுள் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா நல்லா பண்ணியிருக்காரு. இதே நீங்க மெல்போர்ன் டீம் வின் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இவரே எடுத்துட்டு போயிடலாம். ஒரு வேளை மெல்போர்ன் டீம் தான் லாஸ் ஆகும் நினைச்சீங்கன்னா இந்த கார்ட்ரைட்டை ட்ரை பண்ணுங்க. வென்யூ ப்ராக்ரஸ் நல்லா இருக்கு. இந்த வென்யூல நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா உங்களுக்கு ஒரு லோ பிக் எடுக்கலாம். சீப்சனை பொறுத்தவரை நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்றதே பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஸோ இன்னிங்ஸ் வைஸ் தான் இந்த மேட்ச் ஃபுல்லாமே நீங்க பிளேயரை எடுக்கிற மாதிரியான கண்டிஷன் வரும். அதே மாதிரி வென்யூ ப்ராக்ரஸ் படியும் அந்த பிளேயரை எடுக்கிற மாதிரி வரும். இதுல மேக்சிமம் ஃபர்ஸ்ட் சேஃப் பிக்னா நீங்க இவரையே எடுக்கலாம். இவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா கண்டிப்பா நல்லா பண்ணிடுவார். மேட்ச்ல வந்து லாரன்ஸும் வராங்க, மைக்கேல் நெசரும் வராங்க. இந்த 2 பேர்ல எந்த டீம் வின் ஆகுதோ அந்த டீமோடைய நியூ என்ட்ரி பிளேயர் உள்ள ட்ரீம் டீம் வருவாங்க. எந்த டீம் வின் ஆகலையோ அவங்க வரமாட்டாங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா லாரன்ஸ் பவுலிங் போடுவாங்க, பேட்டிங் பண்ணுவாங்க. நேசரும் பவுலிங் போடுவாங்க, பேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு இவங்க லோ பிக்ல இருக்கிறாங்கன்னா ஒரு குட் விஷயம். பெரிய பிளேயரை விட்டுட்டு இவங்க மேல ரிஸ்க் எடுங்க. நம்மளுக்கு ஜிஎலுக்கு அந்த பிக்கை எடுக்கலாம். ஸோ நீங்க ஜிஎலுக்கு ட்ரை பண்ணும்போது எப்படின்னா இந்த இதுல 4 பேர் இப்படி இருக்காங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் பிக்கு யாருன்னா இந்த ஸ்டிக்கி தான். சிவிசிக்கு ஆப்டான பிளேயரு, இந்த பிச்சுக்கு செம சப்போர்ட்டாக இருக்கும். ரிஸ்கா நீங்க ஜிஎல் பிளே பண்றீங்கன்னா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். போத் இன்னிங்ஸுமே நல்லா பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நீங்க ஸ்டிக்கிட்டியே ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி உசாமா மிர் வந்து ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு. அப்படி அவர் வரலன்னா சிட்டில் வந்து உள்ள வருவார். இந்த 2 பேருக்குள்ள ரொட்டேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 4 பேர் பிரையண்ட் இதான் இப்படிதான் பிளேயிங் லெவல்ல இருக்கிறாங்கன்னா பிரையண்ட், லாரன்ஸ், ஸ்டிக்கி, உசாமா மிர்ல கண்டிப்பா 2 பேர் ட்ரீம் டீம் உறுதியா வருவாங்க. ஆஸ் இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது யார் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கி, உசாமா மிர் தான் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும் இந்த 2 பேர். அப்படி உசாமா மிர் வரல அப்படின்னா நீங்க பெட்டர் லாரன்ஸை கிட்டே போயிடலாம். பிரையண்ட்டை பொறுத்தவரை அவர் உள்ள வர்றது கொஞ்சம் இந்த மேட்சை பொறுத்தவரை கஷ்டம்தான். இந்த மேட்சை பொறுத்தவரை மேக்ஸ்வெலுக்கு ஒரு சிவிசி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 2 பேர்ல ஒருத்தங்க கண்டிப்பா நல்லா பிளே பண்றதுக்கான வாய்ப்பு பிச்சு அந்த மாதிரி இருக்கு. ஸோ 2 பேர்ல ஒருத்தங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. மேக்ஸ்வெலுக்கு பண்ணும்போது ஸ்டாயினிஸ்க்கு பண்ணிடாதீங்க, அப்படி வரமாட்டாங்க. நான் 2 பேர்ல ஒருத்தங்க நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு. டிஃபரன்ஷியல் பிக்கு சிவிசி கொடுக்கணும் ஸ்டிக்கி தான் கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒன் சைடு மேட்ச் பிளே பண்றீங்கன்னா ஸ்டிக்கிக்கும்
உசாமா மிருக்கும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லாரன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. இந்த 2-3 பேர்ல ஒருத்தங்களுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா உசாமா மிர் வந்து இவங்க 2 பேருமே லோ பிக்கில் இருப்பாங்க. ஒன் சைடா போச்சுன்னா ஃபாஸ்ட் பிளஸ் ஸ்பின் காம்பினேஷன்ல விக்கெட் எடுக்க வாய்ப்பா இருக்கும். உங்களுக்கு ரேங்க் ஆனது கூடும். இது வந்து ஒன் சைடா மேட்ச் நடந்தா மட்டும்தான் இப்படி நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2 பேர்ல இருந்தே ஒருத்தங்க தான் வருவாங்க ட்ரீம் டீமுக்கு. அதே நேரத்தில் நல்ல பிளே பண்ணவும் வாய்ப்பு இருக்கும். இவங்க 2 பேர் வந்துட்டாங்கன்னா இந்த 2 பேருமே ஃபிளாப் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த மேட்ச் நம்ம பிளேயர் ஆனதை எடுக்கணும். ஸோ ஸ்டிக்கிட்டி வந்து ஒரு முக்கியமான பிக்கு. போது இந்த நேசர் பொறுத்தவரை பேட்டிங் பிளஸ் பவுலிங் மிடில் ஆர்டர்ல வருவாரு. கண்டிப்பா ஒரு ஓவர் 10 மாதிரி நல்லா ரன்னும் அடிச்சு கொடுப்பாரு. விக்கெட்டும் 4 ஓவர் போட்டுருவாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்க மிஸ் பண்ணாம டீம்ல எடுத்துக்கிடலாம். ஒரு சிவிசி ரிஸ்கா ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி சேவியருக்கு ஒரு விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேதன் மெக்ஸ்வெனிக்கு பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா மட்டும் சிவிசி ட்ரை பண்ணலாம். இதுல வந்து டிஃபரன்ஷியல் பிக்கு நீங்க ரிஸ்க் எடுத்து சிவிசி தரேன் அப்படின்னீங்கன்னா மன்ரோ பண்டன்ல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி டக்கெட் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஸ்பென்சர் ஜான்சன் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம் ஒரு சிவிசி அளவுக்கு. ஆனா இவருக்கு கொடுக்கும் போது சேவியருக்கு விசி கொடுக்க வேண்டாம். வேணா பிளேயரா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவங்களுக்கு இடையே ரொட்டேஷன் மாதிரி வரும். ஸோ மேபி மெல்போர்னுக்கு சப்போர்ட் பண்ணி டீம் போகுதுன்னா இந்த 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தங்க ஃபெயிலியர் கூட ஆகலாம். லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரியான விஷயம் நடக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை 2 டீமுக்கும் ஈக்குவலா டீம் போடுங்க. ஈக்குவலாகவே போடுங்க. ஆனால் மெல்போர்ன் டீமோட பிரிஸ்பன் ஹீட்டோடைய டாப் ஆர்டர் பேட்டிங் சரியில்லை. அதனாலதான் அவங்க டீமால பெரிய அளவுக்கு பண்ண முடியல. ஆனா அவங்களுக்கு பவுலிங் இருக்கு. பவுலிங்ல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க இவங்களை விட. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டாப் ஆர்டர் அடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா பிரிஸ்பன் ஹீட் ஈஸியா வின் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ நீங்க டீமை மெல்போர்ன் ஸ்டாருக்கு ஒரு 50% போட்டீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு 10 டீம்ல பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் ஒரு 5 டீம் போடுங்க. இவங்களுக்கு 5 டீம் போட்டால் இவங்களுக்கும் 5 டீம் போடலாம். நம்ம சொன்ன டிஃபரன்ஷியல் பிக்கை பார்த்து டீமுக்கு ஒரு பிளேயராவது ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ரேங்க் ஆனது கூடும். ஜிஎலுக்கு ரிஸ்கா போறவங்க கேட்டகரி வைஸ் இந்த மாதிரி பிளேயரை ஒன்னா லீவ் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல ஒரு லோ பிக்கை கொண்டு வந்து பாருங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ரேங்க் ஆனது கூட வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 50%க்கு கீழே பேட்டிங்க்கு தான் போகுதுன்னா 3 பேர் எடுங்க. கேட்டகரி வைஸ் போதும். இது பவுலிங்க்கு கம்ப்ளீட்டா போகுது அப்படின்னா 4 to 5 பேர் உறுதியா வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது விதத்துல யூஸா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. அது மாதிரி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.